அப்புறம் பிரேமலதா மேடம், நீங்கள் என்னமோ மதுரை மண்ணுக்குள்ளார காலை வைக்க முடியாது, வர முடியாது, போக முடியாதுன்னு நீங்கள் சவாலெல்லாம் விட்டீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், சவாலெல்லாம் விடாதீங்க, அப்புறம் ஒரு நாள் டம்மி பீஸாக போயிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு அழிவு காலம் பிறந்து போச்சு. விஜயகாந்த் இறந்ததுலேருந்து இன்னும் இப்போ ஒரு 6 மாதம் ஆயிருக்கா. ஒரு 7 வருஷத்துக்குள்ளார நீங்களும் சரி, தேமுதிகவும் சரி, முழுமையாக அழிஞ்சு போயிட போகுது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் மதுரை மண்ணு. எங்க தமிழ் ஐயா நிறைய பேசுவார், அவரை லூசு பைத்தியம்னுவாங்க. நான் கூட கேட்பேன், எப்படிங்க ஐயா நீங்கள் இவ்வளோ விஷயங்களை கற்று வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் தமிழ் ஐயாட்ட கேட்டேன். கணேசன் ஐயா அவர் பேர். கட்டுறது கைப்பிடி மண் அளவு, கல்லளவு, உலக அளவு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போல்லாம் புரியலை. எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரியுது, நம்ம கற்றுக்கிட்டதே கைப்பிடி மண் அளவு தான். இனி நம்ம கற்றுக்க போகிறது தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது நிறைய.